குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 4 முதல் 10 வரை, அதாவது ஜூன் 18 முதல் ஜூன் 24 வரைக்குமான 2024 வருடத்திற்குரிய வார ராசி பலன் பார்க்க போறோம். இந்த வாரம் முழுக்க செவ்வாய் மேஷ ராசிலையும், குரு பகவான் ரிஷப ராசிலையும், மிதுன ராசியில சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 3 பேரும் சேர்ந்தும், கன்னி ராசியில கேது பகவானும், கும்பராசியில சனி பகவானும், மீன ராசியில ராகு பகவானும், சந்திரன் வாரத்தோட முதல் 2 நாட்கள் துலாம் ராசியில சுவாதி 3 மற்றும் விசாகம் 3ஆம் பாதங்கள்லையும், அடுத்த 2 நாட்கள் விருச்சிக ராசியில அனுஷம் 3 கேட்டை 2ஆம் பாதங்கள்லையும், 5, 6வது நாட்கள் தனுசு ராசியில மூலம் 2 பூராடம் 3ஆம் பாதத்திலையும், வாரத்தோட கடைசி நாள் மகர ராசியில உத்திராடம் 3ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு. திடீர்னு பார்த்தா வளர்பிறை ஏகாதசி, வளர்பிறை துவாதசி, வளர்பிறை திரையோதசி, வளர்பிறை சதுர்த்தசி, பௌர்ணமி, தேய்பிரை துவிதியை, தேய்பிரை திருதியை அப்படின்னும், யோகம்னு பார்த்தா சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்பிரமம், பிராமியம், ஐந்திரம் அப்படின்னும், கரணம்னு பார்த்தா பத்திரை, பாலவம், தைதுளை, வனிசை, பவம், தைதுளை, வனிசை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகளால மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி தனுசு. இந்த வாரம் முழுக்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள், சொத்துக்கள் சம்பந்தமா மாற்றங்கள் செய்யறதுக்கு லோன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தின் மூலமா நல்ல லாபம் கிடைக்கும். வேலையாட்கள் கிட்டையும் எதிரிகள் கிட்டையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால திருமணம், கூட்டு தொழில், நண்பர்கள், வாடிக்கையாளர்கள், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், 2வது குழந்தை, இந்த விஷயங்கள் எல்லாத்திலுமே ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த விஷயங்கள்னால நல்ல லாபமும் கிடைக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. வம்பு வழக்கு பிரச்சனைகள், உயில் சொத்துக்கள், இதிலெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். ஆயுள் பலம் திருப்தியா இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் நினைவு இருக்கிறதுனால விருப்பங்கள் நிறைவேற நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள், மூத்த சகோதரம், சித்தப்பா, லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுல எல்லாமே நல்ல வெற்றி கிடைக்கும். 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அயன சயன போக விஷயங்கள்ல கொஞ்சம் தாமதங்கள் வரலாம். அதனால நிறைவா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தொழில் விஷயமா வேலை சுமை அதிகமா இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல தொழில் விஷயமா பயணங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நைட் டியூட்டி பாக்குறவங்களுக்கும் வேலை சுமை அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வாரம் முழுக்க சந்திரன் ராசிக்கு 11, 12, 1, 2ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால அம்மாவுடைய பாசம் கிடைக்கிறதுக்காக ஆசைப்படுவீங்க. ஆடை ஆபரணங்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். பெண்கள் கிட்ட கவனமா இருக்கணும். உயில் சொத்துக்கள், திடீர் அதிர்ஷ்டம், இதெல்லாமே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே சுபதிசா நடக்கிறவங்களுக்கு சுப பலன்களையும், அசுபதிசா நடக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தடைகள், தாமதங்களையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருக்கிறது நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.